world best mixer of spices in ஆல்மோஸ் ஐலாண்ட். ஈரான் நாட்டில் ஆல்மோஸ் தீவில்தான் அபூர்வமான மணல் இருக்கிறது. இந்த தீவுக்கு ஈரான் நாட்டில் பந்தர் அப்பாஸ் ஏனும் நகரத்திலிருந்து படகில் மட்டும்தான் போக வேண்டும். தீவு என்பதால் தான் இந்த கடல் உணவுகள் மிக பிரபலம். இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் கொண்டிருக்கும் சிவப்பு மணல் கடற்கரை எனும் இடம் இந்த தீவில் தான் இருக்கிறது. அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சிவப்பு மணல்களைத்தான் இந்த தீவில் சமைக்கக்கூடிய பிரபலமான கடல் உணவுகளில் மசாலா பொருளாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் அந்த சிவப்பு மணல் ஜலக் என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரை பகுதியில் இருந்து கொண்டு வந்த மணலை நேரடியாக சமையலில் பயன்படுத்துவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார்கள். தீவில் வாழக்கூடிய மக்கள் இந்த மணலை உணவில் பயன்படுத்துவதற்கான வழிமுறையை பல நூற்றாண்டுகளாக பின்பற்றி வருகிறார்கள். கொண்டு வந்த மணலில் இருக்கும் கற்களை பிரித்து தண்ணீரை கொண்டு நன்றாக அலசுவார்கள். பின்னர் சூரிய வெளிச்சத்தில் காய வைத்து காய்ந்த மணலை சலித்து மாவு போல் கொண்டு வருவார்கள். இன்னும் மாவு போலாக்க அந்த மணலை அரைக்கவும் செய்வார்கள். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அந்த மணலை வறுக்கவும் செய்வார்கள். இந்த தீவில் இருக்கக்கூடிய ஜல மார்க்கெட்களை இந்த மணலை பயன்படுத்தி செய்கின்ற உணவுகள் கிடைக்கும். இந்த ஆல்மோஸ் தீவு மணல் மசாலாவுக்கு மட்டுமல்ல, பல வண்ணங்களில் காணப்படும் மணல்களுக்கும் மற்றும் உப்பு பாறைகளான புகைகளுக்கும் புகழ்பெற்ற இடமாக அறியப்படுகிறது. இந்த விஷயம் மசாலா கம்பெனிகளுக்கு தெரியாது. தெரிஞ்சா ஆல்மோஸ் தீவுக்கு ஃப்ளைட்ல போய் தான் அந்த மண்ணை வாங்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.